அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசாஜி, எக்ஸாமினர், ஜூனியர் பைலட், சீனியர் பைலட், அது மட்டும் இல்லாமல் டிரைவர் எக்ஸாம் வந்து டிரைவருக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தேர்வுகள் என்பது இப்போ ஆகஸ்ட்டில் நடக்குமா அல்லது செப்டம்பர் நடக்குமா அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மே மாதம் நடந்த அந்த தேர்வுக்கு ரிசல்ட் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ அது விரைவில் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்றதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று வந்து விட்னஸ் கிளாஸ் அகாடமியில் வந்து நம்ம ஃபுல் மார்க் டெஸ்ட் 1 கொடுத்துருந்தோம், அந்த 10ஆம் வகுப்பு கல்வித்தரம் கொண்ட அந்த போஸ்ட்டுக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம மாணவர்கள் வந்து எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை பொறுத்து இந்த எக்ஸாம் எப்போ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதும் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? சரி, பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இருந்தாலும் நிர்வாக காரணங்கள் இருக்கலாம். மீண்டும் நமக்கு அப்ளை பண்ண சான்சஸ் கொடுத்ததுனால நம்ம வந்து ஆகஸ்ட்டில் இறுதிக்குள்ளே இந்த தேர்வை நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த வாரம், அதாவது இப்போ நான் வீடியோ மேக் பண்ணும்போது மண்டே, வரக்கூடிய சாட்டர்டே சண்டேக்குள்ளே வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா மேபி கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் இதில் இந்த தேர்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பர்சனலாக நமக்கு வந்து நிறைய தகவல் வந்து கொடுத்துட்ருக்காங்க நண்பர்கள். ஸோ அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இல்லை சார், இந்த எக்ஸாம் என்பது செப்டம்பரில் தான் நடக்கும், ஆகஸ்ட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் அஃபீஷியலாக வரல, நம்ம எதுவும் வந்து அன்அஃபீஷியலான ஒரு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் கூட இந்த ஒரு வாரம் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த வாரம் சாட்டர்டே சண்டேக்குள்ளே ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா ஓகே, ஆகஸ்ட்டுன்னு ஓகே. வரல அப்படின்னா ஓகே, செப்டம்பர் தான் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் 100% செப்டம்பர் தான் நடக்கும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் நானே பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நேற்று ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதின நண்பர்களோட எண்ணிக்கையை வைத்தும் அவங்க எடுத்த மார்க்கை பார்க்கும் பொழுது இன்னும் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஃபுல்லாக இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படித்து தயாராக இருக்கணும்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க இல்லையா? அப்போ நீங்கள் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை, இன்னும் படித்து முடிக்கல, அல்லது ரிவிஷன் சரியாக பண்ணல அப்படின்னா இந்த எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி போகிறதே பெட்டர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த எக்ஸாம் வந்து செப்டம்பரில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓரளவுக்கு படித்து முடிச்சுட்டு தயாராக இருப்பீங்களோ அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட்டில் எழுதிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் இந்த ஒரு மாதம் நமக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா செப்டம்பரில் எக்ஸாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ எக்ஸாமும் வந்து நீங்கள் நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆகஸ்ட்டில் வந்தால் நல்லா இருக்குமா, செப்டம்பரில் வந்தால் நல்லா இருக்குமா? இந்த தேர்வு எப்பொழுது வந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும்? நீங்கள் படிச்சுட்டு ரெடியாக இருக்கீங்களா, அல்லது இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்களா, இப்போ தான் படிக்க போகிறீங்களா, ரிவிஷன் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ரைட்டா? சரி. ஸோ இந்த எக்ஸாம் எப்போ வரும்னு நீங்கள் வந்து யோசிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் எப்படி இருந்தாலும் நமக்கு குறைந்தபட்சம் இன்னும் 1 மந்த் டைம் இருக்குது. இது ஆகஸ்ட் இறுதியாக அல்லது செப்டம்பர்னாலும், ஸோ செப்டம்பர்லேயே உங்கள் பேச்சு வச்சுட்டாலும் நம்ம ஆகஸ்ட் ஃபுல்லாக நம்ம கையில் இருக்க டைம் படிக்கிறதுக்கு. இந்த 1 மந்தில் படித்தா கூட படிச்சு போடலாம். இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. ரைட்டா? ஸோ இவங்க கேட்குற கேள்வியில் ஒரு 100 கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு 70% வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க, ஒரு 30% தான் கஷ்டமாக கேட்பாங்க. அது நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா தமிழ் சயின்ஸ்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். நடந்து முடிந்த எம்டிஎஸ் ஆகட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு எக்ஸாம் ஆகட்டும், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதியெல்லாம் வெறும் புக் பேக்காக கேட்டு வச்சுருக்காங்க. சயின்ஸ் கொஷின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் புக் பேக்காகவே கேட்டுட்ருக்காங்க. ஸோ புக் பேக்கு, பாக்ஸ் கொஷினு இந்த மாதிரி தான் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறதுனால ஒரு போட்டித் தேர்வு என்பது வெறும் நிறைய கேள்விகள் வந்து புக் பேக்லேயும் பாக்ஸ் கொஷின் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஈஸியான எக்ஸாம் தான். ஏன்னா நிறைய பேர் கண்டிப்பாக பாக்ஸ் கொஷின், புக் பேக்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த தேர்வு வந்து ரொம்ப எளிமையான ஒரு தேர்வு தான், கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் கூட இன்னர்லேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் எந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு அட்டன் பண்ணி மார்க்கை ஸ்கோர் பண்ணி கட் ஆஃப்க்கு உள்ளே வரீங்க அப்படின்றதுல தான் வெற்றியும் தோல்வியும் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் வெறும் புக் பேக்கும் பாக்ஸ் கொஸ்டின் வச்சுமே நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு நல்லா படிக்கணும். சிலபஸ் என்னவோ சிலபஸ் வந்து கவர் பண்ணி படித்து முடிச்சுட்டு ரெடியாக இருக்கணும். ஸோ அதனால் புதுசாக படிக்கிறீங்க, இதுக்கப்புறம் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை. இந்த 1 மந்த் டைம் இருக்குது. மேபி செப்டம்பரில் வரதுக்குள்ளே நீங்கள் படித்து முடிச்சுட்டு ரெடியாக இருக்கலாம். ரைட்டா? சரி, மே மாதம் தொடக்கத்தில் ஒரு எக்ஸாம் நடந்துச்சுன்னு சொன்னாலே அந்த டிரைவர், டைப்பிஸ்ட்டு, சம்திங் சில டெலிஃபோன் ஆப்ரேட்டர் சம்திங் ஒரு எக்ஸாம் நடந்தது. ஸோ இது கூட நம்ம விட்னஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம டெஸ்ட் பேஜ் கொடுத்துருந்தோம். நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரிசல்ட் எப்போ சார் வரும், ஏற்கனவே நடந்த எக்ஸாமுக்கு ரிசல்ட் விடாமல் இருக்காங்க, இதில் இந்த எக்ஸாம் இவங்க வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. உண்மைதான். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து என்றைக்கே தள்ளி போனது கிடையாது. எக்ஸாம் முடித்தாங்க அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சு வித்தின் 1 மந்த் அல்லது 1.5 மாதத்தில் நமக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. அப்படி பார்க்கும்பொழுது மே மாதம் தொடக்கத்தில் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஜூன் தவறும் பட்சத்தில் ஜூலையில் கண்டிப்பாக ரிசல்ட்டு கொடுத்துருக்கணும். ஆனால் ஜூலையில் கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட்லேயாவது வந்து கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம், கொடுத்து ஆகணும். ஏன்னா நம்ம எக்ஸாமுக்கு 1 மாதம் தள்ளி போகுது, யாருக்கும் வந்து ஃபீலிங் கிடையாது. ஸோ 1 மாதம் தள்ளி போனால் பரவாயில்ல, இன்னும் படித்து முடிக்கல, தள்ளி போகட்டும் தான் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்க. மனசுக்குள்ளே நினைப்பாங்க, சார் தள்ளி போனால் ஒன்றும் படிக்கல சார், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், சிலபஸ் என்னன்னே தெரியல சார், மெட்டீரியல் கொடுங்க சார், நோட்ஸ் கொடுங்க சார், நான் இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ணுறேன், இதுக்கப்புறம் படித்தா பாஸ் பண்ணிடுவேன், இப்படி தான் நினைப்பாங்க.
ஆனால் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே வரல, தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம், மனசால் ஏற்றுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட்லேயாவது வந்து இந்த ரிசல்ட்டை கொடுக்க அவங்க நடவடிக்கை எடுக்கணும், ரிசல்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஸ்டூடெண்ட்டாக தான் வந்து ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட்டில் கொடுத்துருவாங்கன்னு நம்பலாம். இந்த மே மாதம் நடந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு இந்த ஆகஸ்ட்டில் எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் இந்த போஸ்ட்டுக்கான தேர்வு என்பது நமக்கு தகவல் கொடுத்தவர்கள் செப்டம்பர் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுவும் உறுதியாக சொல்ல முடியாது, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் ஃபுல்லாக எந்த அப்டேட்டும் வரலன்னா அது செப்டம்பரை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவங்க அப்டேட்டே கொடுக்கலனா கூட நாமளே ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகே ஆகஸ்ட் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, இந்த தேர்வு என்பது செப்டம்பரில் நடக்க போகுது அப்படின்னு நாமளே வந்து முடிவு பண்ணிக்கலாம். ரைட்டா? சரிப்பா. நீங்கள் ஏற்கனவே நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்களா, அது நீங்களாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் அதை டெஸ்ட் எழுதி பார்க்கணும், ரிவிஷன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் சீரிஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவாங்க. நீங்கள் மொபைல் ஆப்பில் வந்து நம்ம வந்து வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி மொபைல் ஆப்பில் வந்து நான் டெஸ்ட் சீரிஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து கொஸ்டின் பேப்பர் மெட்டீரியலாக வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. மொபைல் ஆப்புக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்குவாங்க. ஸோ ஹெல்ப்லைன் நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரிப்பா. ஸோ இதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஓரளவுக்கு நெருங்கிட்டோம் இல்லையா? ஏற்கனவே மே மாதம் நமக்கு ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 2 மாதம் ஆகிப்போச்சு. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த மாதம்லாம் அடுத்த மாதம் எப்படி பார்த்தாலும் ஒரு 30 டேஸ் தான் இருக்குது. இது ஒரு குறுகிய நாட்கள் தான் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கல, ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம், டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் கூட ஓகே. பட் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக எஃபர்ட் போட்டு இந்த எக்ஸாமுக்கு முழுமையாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.